ஆனந்தகுமார் சாமி. வல்லை கடல் நீர் ஏரி வளம் மகான்களின் வழிகாட்டலில் மெய்ப்பொருள் காணும் நோக்கத்துக்காக வல்லை கடல் நீர் ஏரி வளத்தை ஆரம்பித்திருக்கிறோம். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை ஒத்ததாக வல்லை கடல் நீர் ஏரி வளமும் வருங்காலத்தில் நல்ல சிறப்புற அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். வல்லை கடல் நீரேரி ஏரிவளம் 14 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. திருவண்ணாமலை கிரிவலமும் 14 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. அந்த கிரிவலத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் நல்ல பயனை அடைகிறார்கள். அதே போன்று செல்வச்சன்னதி முருகனுடைய அருளால் இந்த பாத யாத்திரை சிறந்த நற்பயனை மக்களுக்கு வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். பாத யாத்திரையின் மூலம் மகான்கள் சிறந்த நற்பலனை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பாத யாத்திரையில் எல்லோரும் கலந்து இந்த ஏரிவள யாத்திரையை சிறப்புற நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்று 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு இந்த ஏரிவள யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. ஏரிவள யாத்திரையில் ஆரம்பிக்கப்பட்ட நேரம் தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களும் திருவண்ணாமலை அருணகிரிநாதர் மடாதிபதியும் அவருடன் கூட வந்த சிவனடியார்கள் 15 பேருக்கு மேற்பட்டவர்களும் சைவப்பிரகாச பேரவையைச் சேர்ந்தவர்களும் இந்த யாத்திரையை வல்லை ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து செல்வச்சன்னதி அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட், கடற்கரை அப்படியாக கடற்கரை போய் கடற்கரையால் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு சென்று ஆலயத்திலிருந்து நாற்சந்தி, இராணுவ முகாம் என்று வல்லை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மீண்டும் முடிக்கப்பட்டது. வருகிற 23ஆம் தேதி 8ஆம் மாதம் செல்வச்சன்னதி ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். அந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி ஆகிய காவடிகளை வல்லை ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து பல மக்கள் அடியார்கள் அந்த காவடியை எடுத்து சென்று செல்வச்சன்னதி ஆலயத்தில் இந்த வல்லை பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரிவள பாதையில் சென்று இந்த செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஒப்படைத்து வழிபட்டு மீண்டும் வல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து சேருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்த யாத்திரைகள் மூலமும் இந்த பாத யாத்திரை மூலம் செல்வச்சன்னதி முருகன் அருளாசியும் அந்த முருகன் அருளாசியின் மூலம் திருமணத்தடை, திருமணத்தடை, குழந்தையின்மை, மற்ற நோய்கள், தீராத நோய்கள் என்பன என்ற பலன்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த பாத யாத்திரை செய்கிறது திருவண்ணாமலை கிரிவலத்தை ஞாபகப்படுத்தும் முகமாகவும், செல்வச்சன்னதி ஆலயம், திருவண்ணாமலை ஆலயம் ரெண்டும் ஒரே நேர்கோட்டு பூகோள ரீதியிலே இருப்பதாலும், அங்கு சித்தர்கள் நிறைய காணப்படுவதாலும், சந்நிதி ஆலயத்தில் சித்தர்கள் நிறைய காணப்படுவதாலும், அங்கு செல்வச்சன்னதி ஆலயத்திலே முருகப்பெருமான் வெளிவீதி வரும்பொழுது கோபுரவாசல் ஊடாக வருவதில்லை. அதே போன்று முன்வாசலால் வருவதில்லை.
அதே போன்று திருவண்ணாமலையிலும் சுவாமி முன் கோபுரவாசலால் வருவதில்லை. அந்த இணக்கப்பாடுகள் தான் இந்த ஏரிவேல பாதையை மனதிலே வைத்துக்கொண்டு சந்நிதி முருகப்பெருமானை தியானம் செய்து இந்த பாத யாத்திரை மூலம் நல்ல பெருவெற்றி பெறலாம் என எதிர்பார்க்கிறோம். அத்துடன் இந்த கிரிவல பாதையை நாங்கள் பௌர்ணமி தினங்களிலோ வருவதாலோ அல்லது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் வருவதாலோ நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஐயா அவர்கள் கூறியது போல புத்திர வாக்கியம், ராசவசியம், விவேகத்தடை, மற்ற பேபி சாதுகள் இதுகளால் வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்க பெறும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த எய்திவர பாதையை சுற்றி முருகப்பெருமான் இணைந்து வருவோமானால் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என நல்ல ஆர்வனாளர் கூறியது போல இதை எதிர்பார்க்கலாம். எல்லா அடியவர்களும் இதில் கலந்தோன்று இந்த பலனை பெறுமாறு சன்னதி முருகப்பெருமானின் திருவள்ளுவர் கிட்டும் என்பதை கூறிக்கொள்கிறோம். திருவண்ணாமலை அருணகிரிநாதர் திருமடத்தின் மடாதிபதி கணேஷ்குமார் நல்லூர் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடல் நீர் ஏரி வலம் என்ற புதிய தொடக்கத்திற்கு அடியேனை சார்ந்த திருக்கூட்டத்து அடியார்களும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவண்ணாமலையில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்ட தொலைவில் இருந்து பார்த்து முழுவதும் சிவலிங்கமாக தெரிகிறது, கால் வைக்க இயலாது என்று திரும்பி செல்வார். அதே போன்று இங்கு யோகர் சுவாமிகளும் நின்று சன்னதி முன்பு ஃபுல்லாக சிவலிங்கமாக இருக்கிறது, வர இயலாது என்று தெரிவிப்பார். அதுபோன்று திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய கிரிவலம் போன்று இங்கும் கிரிவலம் நடைபெற்று இயற்கை சூழல் நிறைந்த இடையில் அனைவர்களது கவலைகளும் நீங்கி மன நிம்மதி பெற்று வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்பட்டு ஆன்மீகம் ஈழத்தில் மேன்மேலும் ஓங்கி நிற்கவும் இது ஈழத்து மக்களுக்கும் யாழ்ப்பாணம் மக்களுக்கும் கிடைத்த மிக பெரும் வாய்ப்பு. திருவண்ணாமலையை நினைத்து கொண்டே இருக்கும் காலத்தில் இங்கு கிரிவலம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முருகப்பெருமான் திருவருள் செய்திருக்கிறார். சன்னதி முன்பு சன்னதியை நினைந்து அந்த வலம் வருவது மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். அதனால் இங்குள்ள ஈழத்து மக்கள் இந்த கிரிவலத்தை பயன்படுத்தி வாழ்வில் மேல்மேலும் நற்பயன்கள் பெற்று அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் முன்னேறி சன்னதியான் திருவடியை சேர இது மிகப்பெரிய வாய்ப்பு. சுவாமிநாதர்களை தேவமனோகரன் இந்த சைவப்பிராச இந்த பேரவையிலே ஒரு உபதலைவராக இருக்கின்றேன். இன்றைய இந்த வல்லை கடல் நீரேரி வலம் மிகவும் சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய திருவிழா காலத்திலே இந்தியாவிலே இருந்து அருணகிரிநாதருடைய மடத்திலே இருந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய சுவாமி அவர்கள் வந்திருந்தார்கள். அதனோடு சேர்ந்து சைவ பிரகாச பேரவையினுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட இதில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் எல்லோரும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வல்லை கடல் நீரேரி வலத்தை இன்று அதாவது பக்தி பூர்வமாக ஆரம்பித்து வைத்தார்கள். மிகவும் சிறப்பானதொரு நிகழ்வு. எங்களுடைய ஆத்மீகமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நாகரிக வளர்ச்சிகள் அடிப்படையிலே நீர்நிலைகளை அண்மீதாகத்தான் ஆரம்பித்திருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த வல்லை கடல் நீரேரி ஒரு மிகவும் முக்கியமானது. தொண்டமனார செல்வ சன்னதி கடல் நீரேரியிலே ஒரு பகுதியாக அந்த ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு கைங்கரியம் இருந்திருக்கின்றது. அதனை சிந்தித்து செயற்பட்டு அதை இன்று இந்த சைவப்பிராச பேரவை ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறது. அதாவது அதற்கான முன்னாயத்தங்களை செய்து அந்த கிரிவலம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே திருவண்ணாமலையிலேயும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. இரண்டையும் ஒப்பிடுகின்றார்கள்.
கிட்டத்தட்ட ஒரே அளவிலே செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்று நடைபெற்ற இந்த செயற்பாடானது உண்மையாக வரலாற்றிலே ஒரு முக்கிய பதிவாக அமையும் என்றால் அது மிகானதல்ல. மிக சிறப்பாக இந்த செல்வச்சன்னதி ஆலயம் இலங்கையில் இருக்கிற முருகன் ஆலயங்களிலே வாய்கட்டி பூசை செய்கின்ற ஆலயங்களில் செல்வச்சன்னதி கதிர்காமம் போன்ற ஆலயங்கள் மிக முக்கியமானது. மண்டோர் முருகன் ஆலயமும் அவ்வாறு தான். அந்த வகையிலே இந்த வடபால் இலங்கையினுடைய சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கையிலே வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய செல்வச்சன்னதி என்று சொன்னால் அது ஒரு மிகவும் பெயர் பெற்ற வரலாற்று புகழ் பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்திலே இந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேறி திருவிழா நடைபெற இருக்கின்றது. அதாவது அமாவாசை காலத்திலே அந்த ஆலயத்திலே கொடியேறுகிறது வழமை. ஆகவே இந்த வருடம் அந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த வருடத்திலே அடியார்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த நகர்வலத்தையும் அதாவது இந்த கிரிவலம் இந்த கடல் நீரேறி வளத்தையும் வந்தால் அவர்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும். நான் அவர்கள் கூறியபடியால் அதை மீண்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த சுற்றி வருவதனாலே எத்தனையோ விதமான பலன்கள் கிடைக்கின்றன. அந்த வகையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு அடியார்கள் முயற்சி செய்து ஆலயத்துக்கு வந்து வழிபாடு ஏற்றி இறைவனிடம் வரம் வேண்டி பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நகர்வலமும் அதாவது இந்த நகர்வலம் என்றதை விட இந்த நீரேறி கடல் நீரேறி வலம் வருவதென்பது உடலுக்கு உள்ளத்துக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு அமைதியை மாறுதலையும் தரக்கூடிய ஒரு இந்த எங்களுடைய ஆத்மீக சைவ சமய உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரும்பெரும் பொக்கிஷங்களான சில தத்துவங்களை நடைமுறை வாழ்க்கையிலே கைக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதற்கு இந்த சைவ பிரகாச பேரவை முன்னின்று உழைக்கிறது என்பது இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அவர்கள் இந்த செயற்பாடுகளை எல்லோரும் எல்லாம் செய்தாலும் கூட அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஏரி வலத்தை அதாவது இந்த கடல் நீரேரி வலம் பெறுதலை இன்று சம்பிரதாயபூர்வமாக இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுவாமிகள் அருணகிரிநாத மட சுவாமிகளினுடைய வருகையோடு எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் அவர்களுடைய பங்கேற்றுதலோடு மற்றும் எத்தனையோ விதமான அடியார்கள் சிதம்பரத்திலே இருந்து வரக்கூடிய அங்கே இருந்து எல்லோரும் வந்து இங்கே மிகவும் சிறப்பாக இந்த செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய பக்தியை வளர்க்கக்கூடிய மக்களிடத்திலே ஆத்மீகத்தை வளர்க்கக்கூடிய அல்லாவிட்டால் இந்த நகர்வலம் அதாவது இந்த ஏரியை சுற்றி வருகின்ற போது அது ஒரு உடலுக்கு நல்ல நீர்நிலைகளை சுற்றி வருகின்ற போது அது பல்வேறு விதமான பலன்களை தரும். அதை எல்லோரும் உணர்ந்து இந்த செயற்பாடுகளை பின்பற்றினால் அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்பது போல இறைவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் போய் அவருடைய அந்த அந்த அனுக்கிரகத்தினாலே நாங்கள் அந்த வீதியிலே வந்து மிக சிறப்பாக இருக்கலாம். அதிலே இதை ஒழுங்கு செய்தவர்கள் சொல்லப்பட்ட அதாவது இந்த சைவப்பிரகாச பேரவை சொன்ன மிக முக்கியமான கருத்து செல்வச்சன்னதி ஆலயத்திலே இருந்து தொடங்கி செல்வச்சன்னதி ஆலயத்திலே முடிப்பதென்று படத்திலே கீறப்பட்டிருக்கிறது. படம் ஒன்றை இங்கே காண்பித்திருக்கின்றார்கள். இந்த படத்தின்படி அது மட்டுமல்ல, இந்த இதிலே வரக்கூடிய இடத்திலே எந்த ஒரு ஆலயத்திலே இந்த பாதையிலே வரக்கூடிய எந்த ஒரு ஆலயத்தில் இருந்தாவது இந்த ஊர்வலத்தை அல்லது இந்த நகர்வலத்தை அல்லது இந்த ஏரி வலத்தை அல்லது இந்த கடல் நீரேரி வலத்தை வந்தால் அந்த இடத்திலே முடிக்கக்கூடியதாக இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அதே போல இந்த திருவிழாவில் அன்றைக்கு 23ஆம் தேதி கொடியேற்றத்தில் அன்று செல்வச்சன்னதி அதாவது இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலே இருந்து பல்வேறு விதமான அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என்று காவடிகள் முருகனுக்கு பிடித்தமான காவடியாட்டம் முருகன் இசையோடு இந்த அலங்காரங்களோடு இந்த காவடியாட்டங்களோடு பிரியராக இருப்பதனால் அந்த காவடியாட்டங்களோடு வந்து அந்த ஆலயத்திலே செல்வச்சன்னதி கந்தசுவாமியார் காலத்திலே முருகனுடைய ஆலயத்திலே அந்த காவடியாட்டம் நிறைவரும், காவடி ஊர்வலம் நிறைவரும். ஆகவே இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் எல்லோரும் சொல்லாமலே கொடியேற்றம் பார்க்க வருவார்கள். அதற்கு முன்னோடியாக இங்கே இந்த
இதனூடாக நாங்கள் இந்த ஊடகத்தினூடாக தெரிவிப்பது, இந்த திருவிழாவோடு சேர்த்து வந்து இறைவனை வணங்கி முருகனை வணங்கி உங்களுடைய தேவையான வரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நீரேறி வளத்திலே வந்து அதிலே இருக்கக்கூடிய உடல் உள்ள சுகங்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எல்லோருக்கும் இறைவன் அருள் செய்வாராக என்று கூறி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை சைவ பிரகாச பேரவை ஏற்பாடு செய்தமைக்காக அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.